ஜெசுபெல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே பல பல இழப்புக்கள், பல வேதனைகள், பல துன்பங்கள், பல இடர்பாடுகள், இவற்றின் மத்தியிலே ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். அன்பை இழந்தோம், அன்பை தந்தார். அமைதியை இழந்தோம், அமைதியை தந்து கொண்டிருக்கின்றார். ஆறுதலை இழந்தோம், ஆறுதலிலே வாழ வைக்கின்றார். உறவுகளை இழந்தோம், உறவுகளோடு வாழ வைத்திருக்கின்றார். பிரிவுகளை சந்தித்தோம், ஆனால் உறவுகளோடு நெருங்கி வாழ ஆண்டவர் சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு வாழ்பவராக, எங்களோடு பயணிப்பவராக, எங்களை வழிநடத்தி செல்பவராக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே தொலைத்தோமோ, எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே விட்டுவிட்டு நாங்கள் தன்னந்தனியாக வாழ்ந்தோமோ, எவற்றிற்காக நாங்கள் ஏங்கி தவிக்கின்றோமோ, எவற்றையெல்லாம் நினைத்து நாங்கள் கலங்கி நிற்கின்றோமோ, அந்த வேளையில் ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களை கைவிடாதவராக, எங்களை பற்றி பிடித்தவராக எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றார். இந்த விசுவாசம் நிறைந்த நிலையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இறைவன் எங்களை கைவிடாதவராக, நேசிப்பவராக, அன்போடு எங்களை வழிநடத்தி செல்பவராக, தன்னுடைய பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். நாங்கள் எவற்றையெல்லாம் இழந்தோம் என்று நினைக்கின்றோமோ, அவற்றையெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பயணமாக வேண்டும். அமைதியோடு, ஆனந்தத்தோடு, மகிழ்ச்சியோடு, பெருமிதத்தோடு ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்ற சந்தோஷத்தோடு நாங்கள் ஆண்டவரை இழக்காமல் அவரிலே உறுதி பெற்று வாழ்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மேரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.